ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் விர்ஜீனியா. இப்போ நான் செய்ய போகிறது குல்முகன் மட்டன் கறி. இது எப்படி செய்ய போகிறோங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக என் வீடியோவை பார்க்கணுன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மட்டனை மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 3, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, பச்சை மிளகாய் 7-8, கறிவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை 1 கப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு, 1 எலுமிச்சம்பழம், 1/2 மூடி தேங்காய் துருவியது. இப்போ எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு பேனை வச்சுருக்கேன். இப்போ இதில் சிறிதளவு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலத்தை போடுவோம். மிளகையும் போடுவோம். இப்போ இதோட இந்த வெங்காயத்தை போடுவோம். இப்போ இதோட இந்த பச்சை மிளகாயும் போட்டு வதக்குவோம். பச்சை மிளகா, இந்த மல்லித்தழை போடுறோம். இப்போ இதோட இந்த தேங்காயை போட்டு வதக்குவோம். இப்போ வதங்கிடுச்சு. இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெய்யில் வதக்குனதெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி மசாலாவாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வில் பேனை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடலாம். கூட இந்த இஞ்சி பூண்டு தக்காளியை போடுவோம். நல்லா வதக்கணும். கல் மாதிரி இருக்குது. நல்லா மசியாக நல்லா வதக்கின பிறகு அரைச்ச மசாலாவெல்லாம் அதில் போட்டு வேக வச்ச மட்டனையும் அதில் போட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியது தான். வதங்கிருச்சு. அரைச்ச மசாலாலாம் போடுவோம். தேங்காய், பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சோம்ல அதெல்லாம் போடுவோம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா இருக்குது, மணமாக இருக்குது. வதக்க வதக்க நல்லா வாசம் வருது. இப்போ இதோட வேக வச்ச மட்டனை போடுவோம். தேவையான உப்பை போடுவோம். ஏற்கனவே கறியில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுவோம். எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டேன். நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் இறக்கிற வேண்டியது தான். நல்லா கொதி வந்துடுச்சு. இறக்கிற வேண்டியது தான். சூடான சுவையான குல்முகன் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.